நமஸ்காரம். நான் இப்போ ஸ்டஃப்ட் பராட்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல பண்ண போறேன். நான் எதுக்காக இந்த ஷேப் பண்றேன்னா, உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு கார்னர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா ஈஸியா முடிச்சிடலாம். பசங்களையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப். இந்த பராட்டால முக்கியமா என்னன்னா, கோதுமை மாவோட கம்பு மாவு மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். இங்கிலீஷ்ல பேர்ல் மில்லட்னு பேரு. கம்புல அயன் சத்து அதிகம், ரிச் இன் ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் அதுல நிறைஞ்சிருக்கு. கம்பு மாவு வச்சுட்டு ரொட்டி செய்யலாம். ஸ்டஃப்ட் பராட்டான்னும் போது கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணி செய்யும் போது சரியான பக்குவமா இருக்கு. இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பேன்ல 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். கொதிக்கட்டும். கொதிக்கிற சமயம் அதே 1/2 கப் கம்பு மாவு சேர்த்துக்கிறேன். 15 செகண்டுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த மாதிரி செய்யும் போது கம்பு மாவு வெந்துடும். நல்லா சாஃப்டா ரொட்டி செய்ய ஈஸியா இருக்கும். கிளறி விட்டுட்டு மூடிடுறேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கையால தொடுற சூட்டுக்கு இருக்கு. இது அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சுத்தம் செய்து பொடியா நறுக்கின வெந்தய கீரை 1/4 கப்பு, உப்பு தேவைக்கேற்ப, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா சாஃப்டா பிசைஞ்சுட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மேல தடவி விடுறேன். இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு இருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். துருவிய கேரட், பொடியா நறுக்கின குடமிளகாய், நறுக்கிய கொத்தமல்லி, பன்னீர் ஒதுத்து வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். பன்னீருக்கு பதிலாக வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். மாவு பிசைஞ்சு 15 நிமிஷம் ஆயிடுது. இந்த சைஸ் மாவு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாதிரி இட்டுக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்புக்காக 2 கத்தியை இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன். ஸ்டஃபிங்கை வைக்கிறேன். எல்லா கணரையும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு செய்துக்கிறேன். சப்பாத்திகள் சூடா எடுத்து ஒட்டின சைடு அடிப்பக்கமா போடுறேன். அடுப்பு தீ மீடியமா வச்சுருக்கேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கிறேன். பாதி அளவுக்கு வெந்திருக்கு. வெண்ணெயோ எண்ணெயோ யூஸ் பண்ணலாம். வெண்ணெயை சேர்த்து 2 பக்கமும் ஈவனா சுட்டு எடுத்துக்கிறேன். ஹெல்த்தியான ஸ்டஃப்ட் பராட்டா ரெடி ஆயிடுது. உள்ள பிரிச்சு காமிக்கிறேன். துருவிய கேரட்டோட கேபேஜ், நூல்கோல், முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளையும் எடுத்துக்கலாம். தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டா தயிர், சாஸ் இதெல்லாமே போதும். என்னுடைய ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட்.